அவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பாங்க. யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியலையே, ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க. இது உங்க 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மத்தவங்க மேல வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க. நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து, ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் இப்ப அவரை சந்திச்சு நாங்க ஒரு மாநாடுக்கோ இல்ல மீட்டிங்கோ கூப்பிடுறோம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வந்து வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? ஏன் இந்த மக்கள் என்ன ஏமாத்துறாரு? அவர் வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில எதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் கொடுக்குறாரு, நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றாரு ராமதாஸ் அவர்கள். இதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இதுல இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்க இலவசமா கல்வி கொடுக்குறோம்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்ல இருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகள் இருக்க குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்க குடும்ப அரசியலாவே பண்றதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஒரு மாநாடு நேற்று நடத்தீங்க. என் மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் வித்துட்டு தான் எல்லாம் வந்திருப்பான். வித்துட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு அது வீட்லயே உட்காந்து பார்த்துருக்கலாமே. மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பழப்பு போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையல. 40 ஆண்டுகளா நீங்க முன்னேறிட்டீங்க. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட இல்லை. நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு எல்லாம் சொகுசு காரில் வராங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு பைசா இல்ல, வெறும் 3 ரூபாய் டாக்டர் நேற்று அவரே சொல்றாரு. 3 ரூபாய் போட்டு எவ்வளவுங்க சம்பாதிப்பீங்க? நீங்க 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்ல, சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, இன்னும் என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் எங்க இருந்து சம்பாதிச்சீங்க? ராமதாஸ் அவர்கள் நேற்று அதை தான் கேட்கிறாரு. நீங்க சொகுசா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4 போன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, நீங்க எல்லாம் தேவையில்ல, உங்க கணக்க முடிப்பண்ணு. அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது? இல்ல என்ன சமுதாய ரீதியா இல்ல அரசியல் ரீதியில என்ன அங்கீகாரம் கிடைச்சது?